ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அமைதியாக இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சிறிய கேள்வி எழும் பாருங்க. என்னன்னா எல்லாரும் மனசுலையும் எழலாம். சிறு வயசுல இருக்காது, வயதான பிறகு நம்ம யார் பார்த்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இது பயம் இல்லை அவங்களுக்கு. என்னன்னா இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு மனித உணர்வு தான். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா சொல்லணும்னா, ஒரு கிராமத்துல ஒரு வயதான அப்பா இருந்தாங்க. என்னன்னா குழந்தைங்க எல்லாம் வேலை நிமித்தமா வெளியூர் போயிட்டாங்க. ஆனா அவர் எப்பயுமே வீட்டுல சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாவது செய்வாரு. காலையில அவரை தேனியெல்லாம் இதெல்லாம் பொட்டியெல்லாம் போட்டு குடிச்சுக்குவாங்க, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க. ஆனா அவர் மனசுல எப்பொழுதும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. என்னன்னா என்னை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பசி இல்லை, அப்புறம் லோன்லினஸ்லாம் அவர் அழ ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் குழந்தைங்க இல்லை, ஏன் இல்லை, அது காரணம் தன்னை தனிமையில் எப்படி பார்த்துக்கிறதுன்னு அவருக்கே தெரியாமல் போயிடுச்சுங்க. அதனால தாங்க. உண்மையை சொல்லிட்டேனே அப்படின்னு பயப்படாதீங்க. வயதான பிறகு நம்ம பார்த்து கொள்வாங்க. குழந்தைங்க, குடும்பம், உறவினர், நண்பர்கள், அதாவது சொசைட்டி எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்க. இது நம்ம கையில் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கு நாமளே எப்படி தயார் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது தான். அதனால நாமே பார்த்து கொள்றதுக்கு 5 ஒரு கோல்டன் விதியெல்லாம் இருக்குது, ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஃபீலிங் வராது. வயதானது எல்லாருக்குமே உண்டானது தான். சரிங்களா? முதலாவது என்னன்னா பார்த்தீங்கன்னா, மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. மிகவும் கடினமானது தான் இது. சொல்கிறது ஈஸி தான். தனிமையில் இருந்தால் கூட மனசை நிலைப்படுத்துறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து என்ன பண்ணுங்க, ஒரு பொழுதுபோக்கு ஏற்படுத்திக்கோங்க. தினசரி நடைப்பயிற்சி செய்யுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்ததாக என்ன, 2வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலை கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. உடல் சரியாக இருந்தால் தான் யாருமே நம்ம விட்டு விட மாட்டாங்க. சரிங்களா? சிறிது உடற்பயிற்சி, உணவு, மருத்துவ சோதனை இதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்கு நாம் செஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமான கோல்டன் ரூலுங்க. முன்னால்தான் பார்த்தீங்கன்னா, பணத்தை சிறியதாக பராமரித்து வச்சுக்கணும். உங்களுக்கு பெரிய சேமிப்பெல்லாம் கூட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டே வாங்க. நாளைக்கு மருந்துக்கு, சிறு தேவைக்கு, எதுக்குமே மற்றவங்களை நம்ம சார்ந்து இருக்கணும்னு இல்லை. அப்போ தான் அப்படி இருக்கும்போது தான் நம்மளை யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும். சரிங்களா? அடுத்த கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித உறவுகளை எல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. உண்மையான ஆதரவு நமக்கு நல்லவராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து தான் வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சொசைட்டி அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல், இதுதான் முக்கியமானது. என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம எளிதாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். தேவையில்லாத பொருட்கள்லாம் அகற்றிடுங்க. அடுத்து நமக்கு மருந்து, நம்மளுக்கு தேவையான அவசர எண்கள், ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஒரே இடத்துல கண்டிப்பாக பாதுகாப்பாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கும்போது, வாழ்க்கை சீராக இருக்கும்போது பராமரிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக எளிதாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வயதான பிறகு யார் நம்மளை பார்த்துக்கொள்வாங்க யோசிப்பதில் தப்பு இல்லைங்க. ஆனால் அதை விட முக்கியம், நமக்கு நாமே முதல்ல அன்பு செலுத்திக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். நாமே நம்ம கவனிக்க கற்றுக்கிட்டோம்னா வர வேண்டியதும் தானாக சேரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ சூழ்நிலை காரணமாக பல பேர் தனியாக இருக்காங்க, போராடுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக வீழலை இல்லைங்களா, தோக்கலை இல்லையா. ஒரு நாள் தாங்களே தங்களை பார்த்துக்கொள்ள கற்றுக்கொண்டார்கள். அதனால நீங்களும் கண்டிப்பாக முடியுங்க. நீங்களும் தனிமையாக இல்லை. தெரியுங்களா? உங்களை நீங்களே பார்த்து கொள்றதுக்கு கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணுங்க.